கிதாபக உன் வேதத்தை ஓதினேன், ஆமன்து பிஹா அதை ஈமான் கொண்டேன், வஸத்தக்து பிஹா அதை நான் உண்மைப்படுத்தினேன். குர்ஆனை ஓதி இருந்தா படித்திருந்தா நம்ம நாவு கபூர்ல சொல்லு, நான் இதை ஓதினேன் யா அல்லாஹ், இதை படித்து யா அல்லாஹ், உன்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். மூன்றாவது கேள்வி, உம்மா தீனுக்கு உன்னுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாம் இந்த உலகத்தில் எதை செய்தால் இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது, இஸ்லாம் என்ன வழிகாட்டி இருக்கிறது, இஸ்லாம் என்ன போதி இருக்கிறது என்று போதனைகளோடு எவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிந்தார்களோ அவர்களால் தான் இந்த மூணு பதில சொல்ல முடியும். எவ்வளவு பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், உயர்வு இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா நம்மளை விட்டு பிரிந்த பிறகு மன்னர்கள் வைத்த பிறகு நம்மள்ட்ட கேட்கிற கேள்வி மூணு தான். இதை நம்ம செஞ்சோமா, அறிஞ்சோமா, எவ்வளவு சொத்து சுகம் இதை கொண்டு போக முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நடிச்சினார்கள். உலகத்தில் மனித விட்டு மலக்கள் மூத்து உயிரை பிரித்த பிறகு எல்லாமே போயிடும், திரும்பி வர்றது நம்முடைய அமல் மட்டும்தான். சொத்து போயிடும், மனைவி போயிடும், மக்கள் எல்லாரும் இதை விட்டுட்டு போறோம். ஆனா எது வருதுங்கிறாங்க, அமலு நீ ஓதியா, நோம்பு வச்சியா, அல்லாஹ் கட்டுப்பட்டியா, ரசூலு கட்டுப்பட்டியா, நீ ஓதிய குர்ஆனுடைய வசனம் வரும், நீ ஓதிய நீ வைத்த நோன்பு வரும், நீ கொடுத்த ஸகாத் வரும், நீ நீதியாக உலகத்தில் வாழ்ந்த அந்த நீதி மன்னரையில் வந்து உனக்கு ஒளிமயமாக ஆக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அழகான சூழ்நிலையில் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மலக்குள் மௌத் எல்லோருக்கும் இருக்காங்க, எந்த நேரத்தில் வருவாங்கன்னு தெரியாது. ஆனா இங்க கேட்கப்படக்கூடிய கேள்வி 3 கேள்வி. எல்லாருக்குமே தெரியும் என்ன கேள்வி என்று, எல்லாருக்குமே தெரியும் என்ன பதில் என்று. ஆனால் இங்க பதில் சொல்லக்கூடிய நசீபு யாருக்குன்னா, யார் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு சுஜூதை விட்டு வெளியில வராமல் இருக்கிறார்களோ, 5 வேளை தொழுகை விடாமல் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களோ, அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளைக்கு கேட்கிற கேள்வி முதல் கேள்வி சுஜூத் செஞ்சியாப்பா, 5 வேளை தொழுதியா, தொழுதா வெற்றி, இல்லைன்னா நஷ்டம். மன்னரையினுடைய நெருக்கடி எவ்வளவு பெருசு தெரியுமா? நம்ம இப்படி போன உடனே நம்ம செருப்பு சத்தத்தை கேட்பாங்க. மலக்கள் மூத்தத்தை எழுப்பி உட்கார வச்சு நம்ம செருப்பு சத்தத்தை கேட்பாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த மலக்கள் மூத்து கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொன்னா அல்லாஹ் இதை ஒளிமயமாக ஆக்குவான், விசாலமாக ஆக்குவான். சரியான பதில் சொல்லனா அங்க கடுமையான நரக வேதனை இருக்கிறது. அதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அடக்கம் பண்ண பிறகு சொன்னாங்க, வஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரருக்காக நீங்க துஆ செய்யுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அடக்கம் பண்ணிட்டு சகோதரர்கிட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றாங்க, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், இந்த சகோதரிகளுக்காக துஆ செய்யுங்க. ஏன்னா இவர் இப்போது கேள்வி கேட்கப்பட போகிறார். அல்லாஹ் கேள்வி கேட்க நபி வானவர் அனுப்பி வைப்பான், கேள்வி கேட்பாங்க. அவருடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்கும் சரியான பதில் சொல்லக்கூடிய நசீப கூடிய அல்லாஹ் என்று நீங்க துஆ செஞ்சுட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் இவருடைய அக்கிலே நம்ம இன்னைக்கு துஆ செஞ்சா நாளைக்கு நம்முடைய மூத்து இங்கே வரும்போது இன்னொரு பல சகோதரர்கள் நமக்காக துஆ செய்வாங்க. எனவே மன்னருடைய வாழ்க்கையை லேசாக்கி வைத்து, அல்லாஹ் தஆலாவுடைய கபருடைய வாழ்க்கையை லேசாக்கி வைத்து, கேட்கப்படக்கூடிய கேள்விகளை அல்லாஹ்வுடைய தூதரை போல முழுமையான முறையில் பதில் சொல்லக்கூடிய நசீபை கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம்.